compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. என் குடும்பம் இருக்கு, என் குடும்பமே வேணாம், எனக்கு தளபதி தான் வேணும். எங்க அண்ணன் ஆமா, அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்காருன்னா அப்ப எங்க தளபதிக்காக நாங்க நிற்போம். கண்டிப்பா சொல்றோம், 100% 1,00,00,000% சொல்றோம், எங்க தளபதி தான் வருவார். அடுத்தது எங்க தளபதி தான். அவர் வராருன்ட்டு தான் தேவையில்லாத சுத்தி ஏதோ பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே தாண்டி ஃபர்ஸ்டா எங்க தளபதி தான் வருவார். எங்க தொகுதியில எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க, ஆனா என் பையனுக்கெல்லாம் வரவே இல்லை. 19 வயசு ஆகுது. அடுத்தது 26 எங்க அண்ணன் தான் வரப்போறாரு. அதனால அவங்க கொஞ்சம் பதட்டத்தில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, நான் 3 வருஷம் நான் ஓட்டு போட்டிருக்கேன். இவ்வளோ நாளாக எனக்கு அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. இப்போ எஸ்ஐஆர்னும் போது இது புதுசாக இருக்குது எங்களுக்கு. இப்போ இவ்வளோ ஜென்ரேஷனாக இப்போ இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கே அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. இவங்களே அம்மா இதெல்லாம் என்னதுமான்னு எங்களை கேட்குறாங்க. அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. நாங்கள் வேலை செய்கிற வீட்லேயே கேட்குறோம், இதெல்லாம் என்ன தெரியுது, இதெல்லாம் எங்களுக்கே புரியலடின்னு சொல்லிட்டு அவங்களே குழம்புறாங்க. அது எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம்தான். இது ரத்து பண்ணுறது எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது எல்லாருக்குமே. ஏன்னா எங்கள் தளபதியே வரக்கூடாதுன்ட்டு பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறோம், 100% 1,00,00,000% சொல்றோம், எங்க தளபதி தான் வருவார். அடுத்தது எங்க தளபதி தான். அவர் வராருன்ட்டு தான் தேவையில்லாத சுத்தி ஏதோ பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே தாண்டி ஃபர்ஸ்டா எங்க தளபதி தான் வருவார். எல்லாம் எழுதி வச்சுக்கணும். எல்லாம் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஒரு இதுமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் தளபதி தான் கண்டிப்பாக அடுத்த முதலமைச்சர். எங்கள் தளபதி தான். நீங்கள் தான் வர விட மாட்டேங்கிறாங்களே, அவங்க தான் வரவே விட மாட்டேங்கிறாங்களே. அவர் வெளியே வரணும் தான் அவருக்கும் ஆசை, மக்கள் எல்லாருக்குமே அதுதான் ஆசை. அவர் வரணும், அவர் பேசணும், அவரை பார்க்கணுன்ட்டு தான் ஆசை. இப்போ எங்களுக்கே நாங்கள் அவர் வந்திருக்காரு, அவரை பார்க்கணுன்ட்டு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் கடைசியில் அவரை வரவே விடலையே. நீங்கள் அனுமதி கொடுத்தா தானே அவரால் வர முடியும். இப்போ உங்கள் இதுவில் தானே அந்த ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும். நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அவரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? பயப்படாமல் ஸ்ட்ராங்காக அவரை வெளியே அனுப்புங்க. நீங்களாம் தாராளமாக வரீங்களே, 7 மணிக்கு போகிறீங்க, 8 மணிக்கு போகிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போகிறீங்களா? அந்த மாதிரி எங்கள் தளபதியை வர விடுங்க ஃப்ரீயாக. ஏன் வர விட மாட்டேங்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? அவரும் சாதாரண மனுஷன்தான், அவர் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் கரெக்டாக ஆட்சி செஞ்சீங்கன்னா எங்கள் தளபதி வந்தே இருக்க மாட்டேன். இப்போ எங்களுக்கு தான் அது லாஸு. வருஷத்தில் 2 படம் எங்கள் தளபதி வரும்ன்ட்டு எங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருந்தது. லாஸ்ட்டாக இந்த ஒரே ஒரு படம் பண்ணும்போது எங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு நாங்கள் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை. எங்கள் தளபதி அவர் படத்தில் அவர் நடிக்கணும், அவரை ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அவரை பார்க்கணும். அவர் டான்ஸு, அவர் பாட்டு, அவரோட ஒரு ஸ்மைல், நாக்கு இப்படி சைடில் வச்சு ஒரு ஸ்மைல் ஒன்று அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அதை பார்க்க கூட எங்களால் இப்போ முடியலையேன்ட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. என் பாப்பா கேட்குது, ஏமா அவர் இந்த படத்தோட லாஸ்ட்டு, அவர் இன்னும் படம் நடிக்கணும்ல, ஏமா அவரோட அந்த மாதிரி. இப்போ ஆட்சி சரியாக இல்லையே. ஆட்சி சரியாக இருந்தால் அவர் ஏன் ஆட்சிக்கு வரப்போகிற சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு 200 கோடியை விட்டுட்டு எங்கள் தளபதி வராருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக அதுதான் உண்மை. அவர் ஆனால் வர விட மாட்டேங்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் நேற்று அந்த எஸ்ஐஆரை பற்றி சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அதை பற்றின அதுக்கான விளக்கமோ தெளிவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சா? இல்லை, அவர் இப்போ நிறைய எங்களுக்கு அதுக்கு முன்னாடி தெரியல. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை பல பேருக்கு அனுப்புறதுனாலையோ பல பேருக்கு சொல்கிறதுனாலையோ அதில் ஒரு பயன் எங்களுக்கு கிடைக்குது. தளபதி 26 நாங்கள் உட்கார வைக்கணும்னு எங்களால் முயற்சிகளை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஓட்டு போட்ட உங்களுக்கே அதை வரல அப்படின்னா புதுசாக வரக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸுக்கெலாம் கிடைக்குமா? அது கிடைக்கணும்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம். கிடைக்கணும், அதுக்காக தான் அவங்க கூட நாங்களும் ட்ராவல் ஆகி எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். ஒரு வீட்டுக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் கதவை தட்டி கொடுக்க தான் நாங்கள் செய்கிறோம். தளபதி விஜய் அவர்கள் இன்னமும் ஏன் வெளியே வரமாட்டார் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் ஒரு கேள்வியும் போயிட்டே இருக்கு. இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வரலன்னா அவர் வந்துட்டு தான் இருக்கார். எப்படி வரலன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காரு. எப்படி வரலன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். 2026
கண்டிப்பா வந்துருவாரு. எங்க தளபதி தான் 2026 அவரு பேச்சு எடுத்தாலுமே எங்களுக்கு வார்த்தை வரல. அதனால கண்டிப்பா வருவாரு. வெற்றி நிச்சயம். எங்க தளபதி தான், யார் எதிர்த்தாலும் சரி எங்க தளபதி தான். தளபதி தான், மாற்றமே கிடையாது. என் உயிரை கொடுத்தாச்சு எங்க தளபதி அந்த இடத்துல நிக்க வைப்பேன். இதுதான் என் குடும்பம் இருக்கு. என் குடும்பமே வேணாம், எனக்கு தளபதி தான் வேணும். எங்க அண்ணன் ஆமா, அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்காருன்னா அப்ப எங்க தளபதிக்காக நாங்க நிற்போம். இதுதான் எங்களுக்கு, வேற எதுவுமே மாற்றம் கிடையாது. எங்கள் தொகுதியில் வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் என் பையனுக்கெல்லாம் வரவே இல்லை. 19 வயசு ஆகுது, ஆனால் அவன் இப்போ ஐடி கார்டெல்லாம் வச்சுருக்கான். ஆனால் அவனுக்கு பேர் வரல, அவனுக்கு அந்த பேர் வரல. அது அவனுக்கு வரல. இந்த 19 வயசு பசங்களுக்கு வரல. எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயம் டிவிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? டிவிக்கேன்னு இல்லை, எல்லாருக்குமே பாதிப்பு. இது வந்து ஃபஸ்ட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பு. ஏன்னா ஓட்டு வந்து ஆதார் கார்டும் ஓட்டு ஐடியும் என்னங்க, எல்லாத்தையும் ஆதார் கார்டு இணைக்கிறீங்கல்ல, இது என்னங்க ஓட்டு ஐடியும் ஆதார் கார்டு என்னங்க. என்னுடைய கோரிக்கை அதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஈஸியாக வச்சா நல்லா இருக்கும். எல்லாருமே ஓட்டு போடுற மாதிரி. ஏன்னா வந்து அக்கா பசங்க எல்லாருமே வந்து ஒரு 18-19 வயசு ஆகுது. ஸோ எல்லாருக்குமே ஓட்டு வருது. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி வேவாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் ஓட்டு போடுறதுக்கு. அதுக்காக தான். எத்தனை கோடி மக்கள் கிட்ட அது இந்த ஒரு மாசத்துல ரீச் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் எங்களுக்கும் நல்லா இருக்கும்ல, அலைய முடியாதுல்ல. அதனால 3 மாசத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருவாங்களா? 3 மாசத்துல என்ன நடக்கும்? இல்லாத விஷயம் இல்லை. வந்து டிவிக்கேவுடைய வெற்றிக்கான ஒரு தடையா இருக்குமா இது? கண்டிப்பாக இது தடையாக இருக்கும். ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதை வந்து தடை செய்கிற மாதிரி இருக்குது. பட் அதான் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. தளபதி விஜய் அவர்கள் இன்னும் வெளியில வரலன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. வெளியே வந்தா வேற ஒரு பிரச்சனையாகுன்ற விமர்சனம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் வரும்போது வருவார். இப்போ ஜனம் கம்மியாக இருக்குது, வந்தாருன்னா திருப்பி பிரச்சனை தான் வரும், கூட்டம் அதிகமாகும். அவர் அதையும் ஃபேஸ் பண்ணணும்ல, அவரையும் பார்க்கணும்ல நம்ம. அதாவது மிரட்டில் பயந்துலாம் அவர் மறைவா இல்லை. எங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுனால அவர் கொஞ்சம் ஒதுங்கியிருக்காரு. புரியுதுங்களா? பயந்துட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க, வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? ஆமாம், எங்கள் தளபதி என்ன கையை அசைக்கிறாரோ நாங்கள் அது பிரகாரம் தான் நாங்கள் நடப்போம். எங்கள் தளபதிக்கு எக்காரணத்தை கொண்டு ஒதுங்கி நிற்க மாட்டோம். எங்கள் உயிரையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதனால எதுக்கும் பயப்பட வேண்டாம். தளபதி பார்த்துருந்தாலும் சரி, அவர் எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. எங்களோட இது சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும், மக்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும். அதனால் இல்லை, இப்போதைக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டே போடுறேன். ஆனால் ஓட் லிஸ்ட்டில் என்னோட லிஸ்ட்டே இல்லை, அது நேமே இல்லை ஓட் லிஸ்ட்டில். எழுதி கொடுத்தோம், எவ்வளோ வாட்டி எழுதி கொடுத்துட்டோம். ஆனால் இன்ன வரைக்கும் அந்த நேம் லிஸ்ட்டு வரவே மாட்டுது. இதெல்லாமே தான் எங்களை தடுத்துட்ருக்காங்க. முதல் ஓட்டே போட விட முடியாமல். அது இல்லாமல் என்னென்னா எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து நாங்கள் தான் வந்து அதை அந்த பூத் லிஸ்ட்டில் இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து நான் பாப்பாதை வந்து நான் ஃபார்ம் வந்து எடுத்துட்டேன், நான் பார்த்தேன். அதை அடுத்த நாள் கேட்கும்போது அந்த ஃபார்மே காணும். அதே மாதிரி இப்போ டிவிக்கேல இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லோரும் இருக்கிறோன்னா, இப்போ தளபதி கட்சியில் இருக்கிறாங்க, டிவிக்கேன்னு தெரிஞ்சிட்டாலே அவங்கள வந்து என்னென்னா ஷிஃப்டடில் எடுத்து போட்டுடுறாங்க. ஷிஃப்டடு இவங்க ஆமாம், அது லிஸ்ட்டில் போட்டுடுறாங்க. நாங்கள் அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தான் அந்த ஓட்டு இருக்குது, நான் இங்கே தான் போடுறேன், நம்ம வீடு அங்கே தான் இருக்குது, நான் வெளியில் இருக்கிறேன், ஆனால் வந்து இவங்க வந்து இல்லைன்றது அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த ஃபார்ம்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பிஎல்ஓ வராங்கள்ல அவங்ககிட்ட கொடுக்கும்போது, இப்போ நம்ம டிஎம்கே இருக்கிறாங்க, நம்ம எல்லாருமே ஒன்றா தான் எங்கள் வீட்டுக்கிட்டே வேலை செய்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபார்மெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா ஃபார்ம் வந்தால் தான் ஓட்டே போட முடியுன்ற போது மிஸ் பண்ணிட்ட பேர் எப்படி வரும் எங்களுக்கு? அதனால நான் உட்காந்து நான் வந்து வட்டச்செயலாளர், நம்ம 174 வட்டச்செயலாளர். நான் வந்து உட்காந்து எல்லாத்தையும் பார்க்குறேன். பாப்பாவோட ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். அடுத்த நாள் வரும்போது அந்த ஃபார்மே இல்லை. என்ன காரணம்னா தளபதிக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டு எல்லாமே தளபதிக்கு தான் விடும். அந்த பயத்தில் தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஆமாம், எடுத்துக்கிறாங்க. வயசானவங்கலாம் கரெக்டாக வருது, ஏன்னா அவங்கள ஏமாற்ற முடியும். எங்கள் சின்ன பசங்க இப்போ வரவங்களாம் எல்லாம் படிச்சுட்டு வரவங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது. அதனால் வந்து இதை வந்து தவிர்த்துடுறாங்க. அந்த ஃபார்ம் இருந்தால் தான் நீ ஓட்டு போடுவியா, அப்போ அந்த ஃபார்மே ஒதுக்கிடுங்கன்றாங்க. சேர்கிற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒவ்வொரு வீடும் போயிட்டு நாங்கள் சேர வச்சுருவோம். அதை இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு இந்த ப்ராசஸ் உங்கள் தொகுதியில் எப்படி நடந்துட்டு இருக்குது? அவங்க உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, மொத்தமாக போய் கும்பலாக போய் வாங்கின்னு போய் அவங்கவுங்க ஃபில் பண்ணிக்கிறாங்க.
அவங்க உட்காந்துருக்க ஆஃபீஸரே ஃபில் பண்ணி தர மாட்டாங்க. நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் பண்ணி தரணும். ஒரு ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு ஒரு வயசானவங்க ஒரு ஃபோட்டோ ஓட்ட சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் ஓட்டி எடுத்துகிட்டு வந்து தரணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதே மயிலாப்பூர் ஏரியா நொச்சிக்குப்பத்தில் தான் சொல்கிறேன் நான். இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்க திரும்பி வரணும்னு பார்க்குறாங்க, வரமாட்டேன்னு அவங்களுக்கு தெரியல. அடுத்தது 26 எங்கள் அண்ணன் தான் வரப்போகிறாரு. அதனால் அவங்க கொஞ்சம் பதட்டத்தில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஆமாம். எஸ்ஐஆர் ப்ராசஸ் மூலியமா நம்ம டிவிகேடைய ஓட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பாதிப்பு என்னன்னா, ஒரு இப்போ இளைஞர்கள் இப்போ வர்ற ஓட்டுங்க கொஞ்சம் பாதிக்கிறதுக்காக அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, வேலைங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக நடந்துரும்ன்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் கரெக்டாக ஓட்டு. இது வரைக்கும் யாராவது இந்த கேள்வி கேட்டாங்களா? இப்போ எஸ்ஐஆர் ஒன்று சீர்திருத்தம் பண்ணுறீங்க, அது எப்போ ரிசல்ட் தருவாங்க? அதுக்கான பதில் இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன்னா ஒரே மாதத்தில் முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எப்போ அவங்க அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை எப்போ வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா? இப்போ திடீர்னு எலெக்ஷன் வந்துருச்சு, ஒரு 2-3 மாதத்துலேயே ஏதோ முன்னோட்டி ஃபெப்ரவரிலையோ இல்லை மார்ச்லேயோ வச்சுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போவும் எங்களுக்கு வாக்காளர் பட்டியல் கிளியராக வரலன்னா அப்போ ஓட்டு போடுற மக்கள் என்ன ஆவாங்க? முடியாது. அப்போ எங்கள் ஓட்டு செல்லாத ஓட்டாக போயிடுமே. அப்போ நீங்கள் அதை எப்போ நீங்கள் பண்ணுவீங்க? ஒரே மாசம் தான் முடிப்பேன்றீங்க, அப்ப எப்ப வெளியிடுவீங்க? நீங்க அதை சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த எலெக்ஷன் அப்ப யாரும் ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்களே. நீங்க தான் அதுக்கு முன்னெடுத்து வைங்க, சரிங்களா? இதை கொஞ்சம் கேட்டு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வை கொடுங்க. எஸ்ஐஆரை பத்தி இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்க? இதுதான் முத தடவை. தளபதி வந்த பிறகு தளபதி நாங்க வந்து இன்னும் சரியா சொல்லணும்னா இதை பத்தின சரியான புரிதல் இல்லாம தான் இருந்தோம். நேத்து எங்க தளபதி இதை வந்து ரொம்ப தெளிவாகவும் சொன்னாரு. அதே சமயம் இப்போ இந்த மேடையில எங்களோட தோழர்கள் பேசினது, ஆதவண்ணா பேசினது எல்லாமே எங்களுக்கு இன்னும் நல்லா புரிய வச்சிருச்சு. இதுக்கப்புறம் இளைஞர்களும் நல்லா தெளிவோடு இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி இளைஞர்கள் மட்டும் இல்லை, பாமர மக்களும் சரி, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தங்களும் இதை பற்றி தெளிவாக புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புகிறோம். திரும்பி தளபதி விஜய் அவர்கள் எப்போ மீண்டும் மக்களை நோக்கி பயணிப்பார் நினைக்கிறீங்க? இவங்க அரசியல் இவங்க அமிச்சாங்கன்னா எங்கள் தளபதி இன்னைக்கு கூட வந்துருவாரு. வர விட மாட்டீங்களே, நீங்க தானே வர விட மாட்டீங்க. சரியான ஒரு இது கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா மக்கள் வந்து அவரை பார்க்கறதுக்கு திரண்டு வரதா செய்வாங்க. போலீஸுன்றவங்களும் இல்லை இப்போ நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரோம். அந்த பெர்மிஷன் கேட்டு வரும்போது நீங்கள் சரியான பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ யார் வேணாலும் எது வேணாலும் இது பண்ணிக்கலான்ற. இப்போ நீங்கள் ரோட் ஷோ பண்ணுறீங்க, வரீங்க, உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு எவ்வளோ கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வழியை இது பண்ணீங்கன்னாக்கா அதுக்கான அந்த வழியில் நாங்களும் வந்துட்டு போயிட்டு போகிறோம். நீங்கள் அதுக்கான இது கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் வந்து அவர் ரோட் ஷோ பண்ணுறாரு, டைம் டிலே பண்ணுறாரு, நீங்கள் அவர் மேலே பழி போடுறீங்களே தவிர்த்து நீங்கள் அதை எப்படி நம்ம சரியாக பண்ணியிருக்கலாம்? ஏன்னா நாங்கள் பெர்மிஷன் கேட்டு தானே வரோம், கேட்காம வரல. அப்போது நீங்கள் வரும்போது உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு தனியாக ஒரு வே விடுறாங்களே, அப்போ மட்டும் மக்களை கட்டுப்படுத்த முடியும், தளபதி வரும்போது கட்டுப்படுத்த முடியாதா? ரொம்ப அளவுக்கு அதிகமான மக்கள் இருக்காங்க. வரட்டுமே சார், வரட்டுமே. அப்பதான் அரசாங்கம் எதுக்கு சார் இருக்கு? எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி நிப்பாட்டுறதுக்கு தானே சார். இப்போ நீங்க சொல்றீங்க மக்களை எங்களால கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்ல சார். இல்லாத ரோட்ல நம்ம உதயநிதி நடந்து போறாரு, அவருக்கு அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. தளபதி பின்னாடி கோடான கோடி மக்கள் வராங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பொதுமக்கள் மாற்றம் 2026 எதுக்காக தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரணும்? நாங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், எல்லாத்துக்காகவும் எதிர்பார்க்கிறோம் நாங்க. ஆமா, இலவசம் எங்களுக்கு வேண்டாம். பெண்களுக்கு பாதுகாப்பு, மெயின் பெண்களுக்கு பாதுகாப்பு. குழந்தை கூட இல்லைங்க, 3 வயசு குழந்தை கூட இல்லைங்க. ரொம்ப அநியாயம் நடக்குது. நம்பி விளையாட விட முடியல, பக்கத்து வீட்டுக்கு அனுப்ப முடியல. வீட்டுக்குள்ளே இப்போ நாங்கள் வளர்ந்த விதம் வேற. நாங்கள் தெருவில் ஆடி ஓடி விளையாடணும். எங்கள் பிள்ளைங்க எங்களோட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. இப்போவும் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. எங்கள் வீட்டு பிள்ளைங்களை அது பக்கத்து வீட்டுக்கு கூட போய் நீ போகாத, அங்கே போகாதன்னு சொல்லி வளர்க்குற சூழ்நிலைக்கு நாங்கள் இருக்கிறோமேன்னு ரொம்ப வருத்தம் எங்களுக்கு. நாங்கள் அனுபவித்த விஷயங்கள் என் பிள்ளைங்களால் அனுபவிக்க முடியலையே. தெருவில் நொண்டி விளையாடுவோம், பசங்களோட விளையாடுவோம், எல்லாம் இது பண்ணுவோம். இப்போ ஒரு சின்ன பசங்க பக்கத்தில் வந்து பேசும்போது கூட நமக்கு இந்த மாதிரி ஆயிடுமோ ஒரு பயம் இருந்துருக்கு. ஏன் அந்த பயத்தை எங்களுக்கு கூட கொடுக்குறீங்க? எங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணும்? அதுங்களும் ஒரு சின்ன குழந்தைங்க, அதுங்களுக்கும் விளையாடணும், இந்த பிள்ளைங்களோட இதுவாகணும்னு இருக்கும். ஆனால் அது எங்களால் கொடுக்க முடியலன்ற ஒரு வழி எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அதை யார் எங்களுக்கு வெளியே கொண்டு வருவாங்கன்னு நாங்கள் தளபதியை நம்புகிறோம். தளபதி எங்களுக்கு அந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். சரிங்களா? நினைக்கிறோம். அதனால தான் நான் ஒரு ஓட் பண்ணுறோம்.